பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் செந்தில் மீனாவை எழுப்பலான்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலன்ட்டு. ஆனால் மீனா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன தூக்கம் பார்த்தி எவளுக்குன்ட்டு மீனா மீனா 2-3 டைம் கூப்பிடுறாங்க. ஆனால் எந்திரிக்கிறதுல மீனான்னு கத்தவும் அவங்களுடைய அம்மா எந்திரிச்சிட்டாங்க. டேய் என்னடா உனக்கு இப்போ எதுக்குடா கூப்பிட்டுட்டு இருக்கான்னு வாங்க. இல்லைம்மா நாங்கள் வெளியே போகணுன்றாங்க. வெளியே வா, அவள் வரலடா, அவள் தூங்கிட்டு இருக்கா, நீ போடான்றாங்க. அம்மா இல்லைம்மா அது வந்துன்றாங்க. என்னடா வந்து போய் ஒழுங்காக எங்கிறது போறியே இல்லையான்றாங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா, அவளே இப்போ வரமாட்டா, நீ கிளம்பு அப்படின்வாங்க. எவ்வளோ கூப்பிட்டாரு அவங்களுடைய அம்மா திட்டி விட்டுருவாங்க. அவளே பாவம் எவ்வளோ வேலை செஞ்சு டயர்டாக இருக்கா, போய் நீ அவளை கூப்பிட்டு இருக்கா, ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிருவாங்க. செந்தில் வந்து கடுப்பா நாம மட்டும்தான் போகணும்னு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வாங்க மாப்பிள்ள மீனா வரலையான்றாங்க. உங்கள் பொண்ணு அவள் போய் வருவாளா அப்படின்றாங்க. நினச்சி அவள் வரமாட்டான்னு மனசு நினைக்கிறாங்க உங்களுடைய அம்மா. சரி உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரட்டு உள்ளே போகிறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு ஒன்று. மாமா உங்கள் பொண்ணு ரொம்ப மாறிட்டா, நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே அவள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. நான் பண்ணுறது தான் சரி, நான் பண்ணுறது தான் எல்லாம் அப்படின்ட்டு உங்கள் பொண்ணு இருக்கா. அப்படி இருக்கும்போது நான் என்ன மாமா பண்ண முடியுன்றாங்க. எதுவும் என்னால் பண்ண முடியாது, நான் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட வந்து அவள் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறா மாமான்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன மாமா சொல்ல, நான் எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை மாமான்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. எப்படி மாமா கவலைப்படாமல் இருக்க முடியுன்றாங்க. கவலைப்படாமல் என்னால் இருக்க முடியல, ஏன்னா அவள் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் முக்கியம் அவளுக்கு, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் அவள் கேட்க மாட்டேங்கிறா. நீ சொல்கிறது என்ன, நான் சொல்கிறது என்னன்ட்டு அவள் இஷ்டத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்கான்றாங்க. நீனா ஏன் இப்படி மாறினான்ட்டு எனக்கும் ஒன்றும் புரியல மாப்பிள்ளன்றாங்க. அவள் இஷ்டத்துக்கு இப்படி நடந்துக்கிறா, அவள் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது மாப்பிள்ளான்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவாச்சும் பண்ணணுமாம்மா, நீங்கள் எதுவாச்சும் மீனா கிட்ட பேசுங்க, கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் பேசுகிறேன் மாப்பிள்ள, நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு வரதை பார்த்துருக்கேன், ஆனால் நான் தான் வந்து பொண்ணு மாதிரி இருக்கேன், அவள் வந்து பையன் மாதிரி இருக்கா. என்ன மாப்பிள்ள அப்படி பேசுகிறீங்க? ஆமாம், புருஷன் என்ன சொல்கிறானோ அதை கேட்கறது இல்லை, அவள் என்ன சொல்கிறாள் அதை தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது எனக்கு புரியுது மாப்பிள்ள, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் மீனா கிட்ட பேசுகிறேன். சரிங்க மாமான்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சுகன்யா வீட்டில் இருப்பாங்க. பழனி வராங்க. என்னாச்சு சுகன்யா ஒரு மாதிரி இருக்கணும்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. பழனி இருந்துட்டு சுகன்யா அந்த வீட்டுக்கு போனால் நீங்கள் இருக்கியா, சரி நடை போகலாம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நான் போகிறதுக்குள்ளே தூங்கிடுவாங்க எங்கள் வீட்டில், ஒன்றும் தேவையில்லை. டே பழனி இன்னைக்கு கூட உனக்கு என்னடா வேலை, அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு முத்து வேலை சக்திகள் சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. டே உன்னை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை மட்டும் தாண்டா பார்க்குறாங்க, மற்றபடி உன்னை ஒரு மனுஷனை கூட மதிக்கிறதுல, அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குதுன்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை மச்சான் வந்து இங்கே பாரு, என்னி ஒரே ஒரு வாரத்தில் கடையை நான் ஓப்பன் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தை பற்றி பேசி தான் ஆகணும்னுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சரவணன் வராங்க. எல்லாம் சாப்பிடலான்னு போது சரவணன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்க. எல்லாருடைய ஆதார் கார்டும் வேணும், இந்த மாதிரி ஓட் லிஸ்ட்டு டக்குன்னு வருது இல்லையா, அதுக்காக வந்து ஒரு கணக்கு எடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் வேணும்னு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. மயிலுக்கு கேட்கவும் மயில் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.